இஸ்திக்ஃபாரோட பவர் என்னன்னு தெரியுமா? இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ஒரு வேலையா வெளியூருக்கு போயிருக்கப்ப நைட்டு தங்குறதுக்காக ஒரு பள்ளிவாசலுக்கு போயிருந்தாங்க. அங்க இருந்த காவலாளி அவங்கள யாருன்னு தெரியாம நைட்டு தங்குறதுக்கு அனுமதிக்காம அவங்கள வெளியே பிடிச்சி தள்ளிட்டார். அதை பார்த்துட்டு இருந்த பக்கத்துல இருந்த கடைக்காரர் நைட்டு தங்குறதுக்காக அவரோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போனார். அந்த மனிதர் இமாமுக்கான எல்லா தேவைகளையும் பூர்த்தி செஞ்சுட்டு அவர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கப்ப தொடர்ந்து இஸ்திக்ஃபார் செஞ்சுக்கிட்டே இருந்தார். இதை பார்த்த இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல், இப்படி இஸ்திக்ஃபார் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களே, இதனால ஏதாவது பயன் அடைஞ்சிருக்கீங்களான்னு கேட்டாங்க. அதற்கு அந்த மனிதர், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் என்னோட எல்லா துவாவையும் கபூல் செஞ்சுட்டான், இந்த ஒரு துவாவை தவறுன்னு சொன்னார். அது என்ன துவானா, இமாம் அஹ்மது இப்னு ஹம்பலை சந்திக்கணும்னு அல்லாட்ட நான் கேட்டிருக்கேன், அது மட்டும் இன்னும் நடக்காம இருக்குன்னு. உடனே கண்கலங்கிய இமாம் சொல்றாங்க, உன்னை சந்திக்கணும்னு தான்ப்பா அல்லாஹ் என்னை கூட்டிட்டே வந்திருக்கான். அந்த மனிதர் நைட்டெல்லாம் அல்லாஹ் கிட்ட அழுது இஸ்திக்ஃபார் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. கடைசியா இந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்த்துட்டு இருந்தார். இந்த தூய்மையான இஸ்திக்ஃபாருக்காக இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் அந்த ஊருக்கு, அந்த இடத்துக்கே அல்லாஹ்வால இழுத்து கொண்டு வரப்பட்டார். நம்ம பாவ மன்னிப்பு கேட்கறது மூலமா அல்லாஹ் நம்மளுடைய பாவத்தை மட்டும்தான் மன்னிப்பான்னு நினைச்சிட்டு இருக்கோம். அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்றான், மேலும் நீங்கள் உங்களுடைய இறைவனிடம் மன்னிப்பு தேடுங்கள், நிச்சயமாக அவன் மிகவும் மன்னிப்பவன். அப்படி செய்வீர்களாயின் அவன் உங்கள் மீது தொடர்ந்து மழையை அனுப்புவான், பொருள்களையும் மக்களையும் கொடுத்து உங்களுக்கு உதவி புரிவான், உங்களுக்கு தோட்டங்களையும் உற்பத்தி செய்து அவற்றில் ஆறுகளையும் ஓட செய்வான். சோ நம்மளுடைய பாவங்களை நினைச்சு அல்லாட்ட மனமுருகி இஸ்திக்ஃபார் செய்வோம் இன்ஷா அல்லாஹ்.